அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிக்வெஸ்டட் வீடியோ, என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மத்தி மீன் குழம்பு ஒரு தடவை நீங்கள் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு லேசாக போட்டு நான் இப்போ அதை ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மீன் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 15லேருந்து 20 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும் போது கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போடுறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். நல்லா இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமேலு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா வதக்கின அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச புளியை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கரைச்ச எல்லா புளியும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஒரு 3/4 பாகம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா மட்டும் அந்த 1/4 பாகத்தை ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் மற்ற சமையலுக்கு சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா கழுவுன தண்ணி இருக்குது, அந்த தண்ணி, மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்க நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் செய்யும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு லேசாக வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் லேசாக நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால நமக்கு குழம்பு கொஞ்சம் நல்ல கலராக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இப்போ ஆட் பண்ணிடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளிப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளாரையும் நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கிடலாம். மீனுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவில் மசாலா உதிராமல் எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
இப்போ குழம்பு கொதி வந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம், மூடியை திறந்து விட்டு, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம உப்பு போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மீன் உடையிறதுக்கு சான்சஸ். மீன் போட்டோடனே ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவையாவது மத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.